ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு காமெடி ட்ராமாவாக வெளியான 72 ஹவர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். ஜோ ஒரு 40 வயதான அட்வர்டைசிங் எக்ஸிக்யூட்டிவா இருக்காரு. இவருடைய வேலையே ஊசலாடிட்டு இருக்கு. இவர் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனோட கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்ப இவர் ரேண்டமா ஒரு ஜென்சி குரூப் சாட்ல ஆட் ஆகுறாரு. அவங்க பாத்தீங்கன்னா இவரை மயாமில இருக்கிற ஒரு பேச்சுலர் பார்ட்டிக்கு இன்வைட் பண்றாங்க. இப்ப இருக்கிற ஜென்ரேஷனோட கனெக்ட் பண்றதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த இடத்துக்கு அவர் போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் நடந்த காமெடி கலட்டா என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. கெவின் ஹார்ட் பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய கம்ஃபர்டபுளான காமெடி ஜோன்ல இந்த படம் முழுக்க டிராவல் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஒரு யங்கர் ஜெனரேஷன் காமெடியன்ஸோட சேர்ந்து நடிக்கிற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மார்சலுக்கும் அந்த யங்கர் காஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காமிக் கெமிஸ்ட்ரி அப்படின்றது இந்த படத்துல இருக்கு. ஒரு ஜெனரேஷனல் கல்ச்சரல் கிளாஷ் என்ன அப்படின்றத இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படத்துல காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. மியாமி பேச்சுலர் பார்ட்டி செட்டிங் பாத்தீங்கன்னா ஒரு கேயோட்டிக் காமெடிக்கான ஒரு நல்ல அடித்தளமா அமைஞ்சது. சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்துடைய டியூரேஷனே 1 hour 45 minutes தான். ஒரு குயிக் வாட்சா நீங்க பார்த்து முடிச்சிடலாம். ஃபெமிலியரான பேச்சுலர் பார்ட்டி காமெடி கிளிஷேஸ்ல இந்த படமும் மாட்டிக்குது. நிறைய ஜோக்ஸ் பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளாவும் ரீசைக்கிள் பண்ணப்பட்ட காமெடியா தான் இருக்கு. ஃப்ரெஷ்ஷா எந்த ஒரு விஷயமே இந்த படத்துல இருக்காது. சில ஹியூமர் போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அவுட்டேட்டடா இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. டெய்னா டெய்லருடைய அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா அண்டர் யூஸ்டு கேரக்டராவே இருக்கு. அது கொஞ்சம் பெட்டரா வந்து யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் பாத்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆர்கானிக்கா இருக்காது. ஜெனரேஷனல் செட்டைர் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. அது இன்னும் பெட்டரா வந்து ஸ்டேஜ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள் பிரெடிக்டபிளா தான் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடர்கான் இருக்கு. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. 72 ஹவர்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.